நண்பர்களே, மகாகவிதைக்கு மலேசிய இலக்கிய காப்பகமும் தமிழ் பேராயமும் இணைந்து வழங்கும் இந்த பெருந்தமிழ் விருதுக்கு நான் தகுதியுடையவனோ இல்லையோ, என் மகாகவிதை தகுதியுடையது. செடியை விட செடியில் இருக்கும் பூவுக்கு மரியாதை அதிகம் என்பது போல, பசுவை விட குழந்தைக்கு அது தருகிற பால் உயர்வுடையது என்பது போல, என்னை விட என் படைப்பு உயர்ந்தது. காரணம், அதில் தமிழ் இருக்கிறது. அதனால் அது உயர்ந்தது என்று நான் நம்புகிறேன். தமிழ் படைப்புகளுக்கு உரிய கௌரவத்தை யார் பெற்றுத் தருவது? உரிய வயதில், உரிய நேரத்தில் உரியவர்களுக்கு விருது சென்று சேர்ந்திருக்கிறதா என்பதை யோசித்து பார்த்தால் என்னை போன்றவர்களுக்கு பெரும்பாலும் இல்லை என்றுதான் பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஞானபீடம் என்று ஒரு பேரமைப்பு இருக்கிறது. நான் யாரையும் குறை சொல்ல விரும்பவில்லை. குறை சொல்வதனால் இந்த நாட்டில் யாரும் திருந்த போவதில்லை. குறைகளை குறைகளாகவே அவர்கள் பார்த்துவிட்டு, ஓ, இது உனக்கு குறையாக இருக்கிறதா என்று அதில் விரைகண்டு போகிற கூட்டம்தான் அதிகம் என்பதை நான் அறிவேன். அதனால் இதில் குறை சொல்லவில்லை, உண்மைகளை சொல்ல விரும்புகிறேன். உண்மை என்பது குறையாகாது. உண்மை உண்மைதான். அது குறை சொன்னாலும் நிறை சொன்னாலும் உண்மை உண்மைதான். உண்மையை சொல்வதற்கு பக்கத்தில் அது குறை என்று கருதப்பட்டால் அது குறித்து கவலைப்படாதவனே உண்மையானவன் என்று நான் உணர்கிறேன். ஆகவே தோழர்களே, ஞானபீடம் என்று ஒரு அமைப்பு இந்தியாவில் இருக்கிறது. 1965 முதல் அது செயல்பட்டு வருகிறது. இதுவரை 58 விருதுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. பட்டியல் மொழிகள் 22. அந்த 22 இந்திய மொழிகளுக்கும் ஆண்டுக்கு ஒரு மொழி என்ற வீதம் அது விருதுகளை வழங்கியே வந்திருக்கிறது. இறந்து போன படைப்பாளிகளுக்கு விருது இல்லை. விருது அறிவிக்கப்படுகிற போது அந்த படைப்பாளன் உயிரோடு இருக்க வேண்டும். அறிவித்தல் பெறுதல் இரண்டுக்கு மத்தியில் அந்த படைப்பாளன் இறந்து போனால் அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு அது வழங்கப்படும் என்பதுதான் உண்மை. இறந்து போனால் அவர்கள் கருதப்படுவது இல்லை. இதுவரை 58 விருதுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன ஞானபீடத்திற்கு. இதுவரை 58 விருதுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன ஞானபீடம். இந்தி மொழிக்கு வழங்கப்பட்ட மொத்த விருதுகள் 11. கன்னட மொழிக்கு வழங்கப்பட்ட மொத்த விருதுகள் 8. இந்த 58 விருதுகளில் 11 முறை இந்தி மொழியும் 8 முறை கன்னட மொழியும், மலையாளம் 6 முறையும், வங்காளம் 6 முறையும், உருது மொழி 5 முறையும், இப்ப குல்சாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது சேர்த்தால் 6 முறை. இந்த ஆண்டு குல்சாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. குல்சாருடைய மூத்த கவிஞர், அவருக்கு என் வாழ்த்துக்கள். ஆனால் 6 முறை வழங்கப்பட்டிருக்கிறது. குஜராத்தி, மராத்தி, ஒடியா மொழிகளுக்கு 4 முறை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் மூத்த மொழி என்று கருதப்படுகிற தமிழுக்கு 2 முறை மட்டும் வழங்கப்பட்டிருக்கிறது ஞானபீடம். அகிலன், ஜெயகாந்தன் 2 பேரும் தான். நான் கேட்கிறேன், அந்த அமைப்பை அல்ல, அறிவுலகத்தை பார்த்து கேட்கிறேன். வைரமுத்து குறை சொன்னார் என்று தயவு செய்து கருதாதீர்கள். உண்மை சொன்னான் என்று சொல்லுங்கள். நான் சொன்னதெல்லாம் உண்மை. இந்த உண்மையை மறுக்க முடியாது. நான் கேட்கிறேன், விருதுகளுக்கு கெஞ்சி பெறுவதல்ல விருது, மிரட்டி பெறுவதல்ல விருது, அதிகாரத்தால் பெறுவதல்ல விருது, இயல்புக்கு வழங்கப்படுகிற மரியாதை தான் விருது. இயல்புக்கு, உயர்வுக்கு, முதிர்வுக்கு, ஞானத்துக்கு வழங்கப்படுவதுதான் விருது. எனில் தமிழ் மொழி எப்படி குறைந்தது? சுதந்திர இந்தியாவில் 58 முறை வழங்கப்பட்ட ஒரு பெரு விருது 2 முறை மட்டும்தான் தமிழுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் எங்கே? இறந்து போன படைப்பாளிகளுக்கு ஞானபீடம் இல்லை என்பதனால் கலைஞர் அதை இழந்திருக்கிறார்.
சி ராஜநாராயணன் அதை இழந்திருக்கிறார். அசோகமுத்திரன் இழந்திருக்கிறார். சுந்தர ராமசாமி இழந்திருக்கிறார். இன்னும் எத்தனையோ மூத்த படைப்பாளிகள் அதை இழந்திருக்கிறார்கள். அப்படி இழக்கப்பட்டதனால் நஷ்டம் என்பது, இழப்பு என்பது எங்கள் மொழிக்கல்ல, சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கு என்றுதான் நினைக்கிறேன். ஆகவே இன்னொரு விஷயம், இதை கேள்வி கேட்க ஒரு எழுத்தாளன் கேட்கக்கூடாது. நான் கூட இப்போது என் ஆதங்கத்தை சொல்லி இருக்கிறேன். படைப்பது மட்டும்தான் படைப்பவனுக்கு வேலை, பழுப்பது மட்டும்தான் மரத்தின் வேலை, பூப்பது மட்டும்தான் கொடியின் வேலை. அதை கொண்டு சென்று மாலையாக்குவதும் பழத்தை கொண்டு சென்று பசியாற்றுவதும் மற்றவர்கள் வேலை. படைப்பாளி முன்னெடுக்க மாட்டான். என் வேலை என்ன? மீண்டும் படைப்பது, படைத்த பிறகு மீண்டும் மீண்டும் படைப்பது, பிறகு படித்தார்களா என்று கண்காணிப்பது. இது மட்டும்தான் படைப்பாளியின் வேலை. வைரமுத்து என்பவரை நீங்கள் கழித்துவிட்டு இந்த இடத்தில் படைப்பாளிகள் இந்த உலகத்தை நிறுத்தி நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இந்த என் உயரம் படைப்பாளியின் உயரம், இந்த என் அகலம் படைப்பாளிகளின் அகலம். அவர்களின் குரலாக நான் ஒலிக்கிறேன். நல்ல படைப்புகளுக்கு நல்ல விருதுகளை அறிவுலகம் பரிந்துரை செய்து தேடி சென்று அவர் வீட்டுக்கு வழங்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.